அப்போ ஒரு தீபாவளி வந்தது சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்த காலத்தில் ஒரு தீபாவளி வந்துச்சு. ஒரு ரூமில் 4 பேரோட சேர்ந்து தங்கியிருந்தேன். இந்த இடம் சூளைமேடு வன்னியர் ஸ்ட்ரீட்டில். அப்போ டக்குன்னு தீபாவளிக்கு என்ன பண்ணாங்க, ரூமில் இந்த மற்ற 3 பேரும் கிளம்பி போயிட்டானுங்க. டப்புன்னு ஊர் எப்படி ஆகும் பார்த்துருக்கீங்களா? தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ நம்ம ஊருக்கு எங்கே ஒரு தீபாவளியா, நமக்கு என்ன தீபாவளி அப்படிங்கிற ஒரு வெறுமையில் வாழ்ந்த காலம். அப்போ அவங்க 3 பேரும் போயிட்டாங்க ரூம்லேருந்து. அப்புறம் சரி ஓகே, டக்குன்னு பிளாங்க் ஆயிடுச்சு. சரி கையில் காசு இல்லை, இப்போ யார்கிட்ட போய் வாங்குறது நாளைக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு 4-5 இடங்களில் போய் பார்க்கணும். எல்லா ரூம்லையும் போட்டு தொங்குது. எல்லாம் அவன் ஊருக்கு போயிருந்துக்கான். அவன் ஊருக்கு போயிருக்கான், சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படி இப்படி போயிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். திடீர்னு சாப்பாட்டுக்கு என்ன வழினே தெரியாமல் போயிடுச்சு. ஒரு ஹோட்டலில் அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா, இட்லி தோசை, ஒரு வாரத்துக்கு காசு வர செட்டில் பண்ணுவான். அந்த ஹோட்டலுக்காரன் சட்டை எடுத்து விட்டு போயிட்டான் ஊருக்கு. என்ன பண்ணுறதே தெரியல. சரின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பசி வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ வேறு வழியே இல்லாமல் சார் ரூமில் வந்து ஒரு ஊறுகாய் பாட்டில் இருந்துச்சு, ஒரு ருச்சி ஊறுகாய். அந்த ஊறுகாய் எடுத்து நக்க ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்க, ஊறுகாய் எடுத்து நக்க ஒரு டம்ளர் தண்ணி. ஊறுகாய் நல்லா காரமாக இருக்கும். அந்த காரத்துக்கு இன்னொன்று ஒரு டம்ளர் தண்ணி இழுக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த வயிற்றோட எரிச்சல் குறையும். இப்படியே 3 நாள் இருந்தேன் சார். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 3 நாள் ஊறுகாய் தண்ணி 3ஆவது நாள் வயிற்றால போயிடுச்சு. அதுக்கப்புறம் மயங்கி விழுந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அப்புறம் தாங்களாக கூட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு குளுக்கோஸ் ஏற்றி அப்புறமா 2 இட்லிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு உயிரை ஏற்றி அப்புறம் வந்துட்டாங்க ஊருக்கு போனவங்கலாம். அதுக்கப்புறம் ரூமில் வந்து திருப்பி ஒரு வாழ்க்கையை தொடங்கி இதுகளெல்லாம் கடந்திருக்கேன் சார் நான் நிறையா.